ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஒரு வீட்லயும் வந்து ஒரு விஷயத்துக்காக நச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜி இருக்கா. இந்த பன்னீர் வாங்கிட்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அஜிஸ் எப்ப செய்வோமான்னு சொல்லிட்டு ஒரே நச்சிருப்பு. இன்னைக்கும் வந்து நான் செய்யலாம், என்ன தூங்கவே விட்டு இருக்க மாட்டான் போல இருக்கு. அதனால இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சு அதுக்கு குருமா செஞ்சலான்னு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த குருமா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட ஃபேவரட்னு சொல்லலாம். நான் குருமா வந்து செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து மாவு பிசைஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா சார் வந்து கிச்சன் மேடையில இருந்து இறங்கவே இல்லை. நீ எப்படி செய்யற, நீ எப்படி என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நான் பாத்துட்டே இருப்பேன். இந்த பன்னீரை வந்து நீ ரோஸ்ட் பண்ணனா நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லயே வந்து உட்கார்ந்து இருந்தான். அதுவும் இந்த பன்னீர் குருமா வந்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற டைம்ல வந்து செய்யக்கூடாது. அது வந்து அவசரமா போற இதுல சாப்பிட முடியாதான் டேஸ்ட் பண்ணி. அதனால நான் வீட்டுல இருக்கிறப்பதான் நீ செய்யணும், அப்பதான் நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். உங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து நச்சரிக்கிற ஆளு யாருன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுமே வந்து வியாழக்கிழமை நைட் இருந்ததால ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு கோலமே வந்து போட்டு விட்டுட்டேன். காலையில பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கும்.